வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அருமையான தலைப்பு, நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம், பிரச்சனை இது. ஒரு வீட்டில் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம் இருந்தா அது ஏதாவது பாதிக்குமா? எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? நாங்கள் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தால் என்ன சார் பயன் அப்படின்னா, இவருக்கு நல்லா கவனிங்க. ஒரு ஃபஸ்ட்டு விஷயம், இது ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் வலுத்திருந்தா, அல்லது குரு சூரியன் சிம்மம் தனுசு பலம் பெற்றிருந்தா, ஒரு வீட்டில் ஒரு ராசி நட்சத்திரம் லக்னம் இப்படி இருப்பாங்க. அல்லது ஒரே கிழமையில் பிறந்தவங்க, ஒரே தேதியில் பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க. அப்போ மறைமுகமாக என்ன சொல்லுதுன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெய்வ ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. நீங்கள் இதுக்கு தானே கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. இப்போ மனசை தேர்த்திக்குங்க, தெம்பா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் தெய்வ ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, குலதெய்வம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் நான் சொல்கிறது, சார் எனக்கு குலதெய்வமே தெரியல, கும்பிட்டுருப்பாங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டு அசைக்க முடியாத என்னுடைய விதிகள்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எல்லாம் குரு ஆசீர்வாதம். என் கையில் ஒன்றும் இல்லைங்க, நான் பேசலை, பேச வைக்கிறாங்க அவங்க, அவ்வளோதான். அப்போது இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. குலதெய்வம் போகிறது, இஷ்ட தெய்வம் போகிறது, நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தது தோஷம் இல்லை. உங்கள் சந்தோஷத்தை அது கெடுக்காது. தெய்வ ஆசீர்வாதம் இருக்குது, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் ஏன் சார் எல்லாரும் பயமுறுத்துறாங்க? எங்கே பிரச்சனை வரும்னு சொல்கிறேன், அதை நம்ம எப்படி தீர்த்துக்கணும்னு சொல்கிறேன், சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். தள்ளி விட்டு நகர்த்தி பார்க்கக்கூடாது, புரியாது. ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் புரியாது உங்களுக்கு, அதனால சொல்கிறேன். அப்போது ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தா எங்கே பிரச்சனை வரும்னா, இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் வரும் இல்லைங்க, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி வரும்ல, அப்போ உங்களை பாதிக்கும். அஷ்டமச்சனி வரும் சிலருக்கு. நீங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருந்தால் வீட்டில் 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேர்த்துக்கு அஷ்டமச்சனியாக இருக்கும். 7.5 சனி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேசராசி அஸ்வினி இல்லை மேசராசி பரணி, மேசராசிலேயே 3 பேர் இருக்கீங்கன்னா அந்த 7.5 சனி வரும்போது ரவுண்டு கட்டி உங்களை தொந்தரவு, அதுக்காக பயப்படுறது. இப்போ கணவனும் மனைவியும் சில நேரத்தில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே தொந்தரவு தான் உங்களுக்கு. ஏன்னா இது ஈகோவை பிரச்சனை பெருசு பண்ணி விட்டுரும். நீ பெருசா நான் பெருசான்னு பார்த்துரும். 2 பேரத்தோட கேரக்டர் ஒத்து போகாது. ஏதோ ஒரு ரூபத்தில் இவர் ஒரு டாமினேட் பண்ணுவார், இவங்க ஒரு டாமினேட் பண்ணுவாங்க. எப்படி சேர்ந்து வாழ முடியும்? வாழ முடியாது. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஏக ராசி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு மறைமுகமாக சொல்லப்படுது. அப்போ ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் மேசராசி, இன்னொருத்தரும் மேசராசி நண்பர்களே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு சில நேரம் வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். நீங்கள் சொல்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, அவர் சொல்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார், மாறவே மாட்டார். பிரச்சனை பெருசாகிடும், தொந்தரவாயிட்டே இருக்கும். அதனால தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் வரும்போது பயப்படுறது. ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் மாறும்போது, அந்த ராசிக்குள்ளேயே அந்த கிரகங்கள் எல்லாம் போகும்போது மன அழுத்தம் அதிகமாகும். நீங்கள் 3 பேர்த்துக்குமே ஜென்ம ராகுவாக வருதுன்னு வச்சுக்குவோம். மேச ராசியில் பிறந்திருக்கீங்க, எல்லாருக்குமே ராகு ஜென்மத்தில் வந்துருச்சு. ஜென்மம்னா உங்கள் ராசி மேலேயே வந்துருச்சு. நீங்கள் சந்திரன் மேலேயே ராகு வரும்போது 3 பேரும் முடிவை எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. உங்களை போட்டு அளக்கழிக்கும். ஒரு கல்யாண வேலையை பேசுகிறீங்க, அவர் எனக்கு இந்த மண்டபம் தான் வேணும் பாரு, இல்லை வீட்லேயே கல்யாணம் பண்ணலாம் பாரு ஒருத்தர், இல்லை ஒருத்தர் கோயிலில் தான் பண்ணணும் பாரு, என்ன செய்வீங்க? 3 பேர்த்தோட குணமும் ஒத்து போகாது, பிரச்சனை பண்ணும். அந்த காலத்தில் அந்த காலகட்டங்களில் சண்டை வந்துடும்.
கல்யாணம் பண்றங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் சண்டை கட்டிட்டு மன உளைச்சல்ல உட்காந்துட்டு எப்படி ஒரு சுபகாரியத்தை நடத்த முடியும்? அதுக்காகத்தான் இந்த விதிகளை எல்லாம் சொல்லி வச்சது. இவ்வளவு போராட்டம் இருக்கும், இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நெருக்கடிகளை கொடுக்கும்னு விதிகளை சொல்லி வச்சது பூரா இதுக்காகத்தான். அப்ப இந்த பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா நான் என்ன சார் செய்யணும்? ஏதாவது பரிகாரம் இருக்கா, தீர்வு இருக்கான்னா கட்டாயம் உண்டு. பிரமாதமான பரிகாரம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் பிடிச்ச பரிகாரமாகவும் இருக்கும், சொன்னாலும் சந்தோஷமாகவும் இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அது வழியும் கொடுக்கும். அந்த பரிகாரத்தை நீங்க எடுத்துக்கணும். அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஹெல்த் பாதிச்சாலும் ஒரே மாதிரி பாதிச்சுட்டு வரும். இல்லை ஒரு நோய் வருதுனாலும் அந்த நோய் இவங்களுக்கெல்லாம் அப்படியே பரவும். அந்த பிரித்து கொடுக்கும் அந்த நோயை. நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்க. அப்போ இந்த டிஸ்டர்ப் எல்லாம் வரும். வாஸ்து தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அந்த வாஸ்து தோஷம் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதோ உங்கள் ராசியில் யாராவது இருந்தால் அவங்களே அதே ஈக்குவலாக பாதிச்சுட்டு இருக்கும். இதுதான் பிரச்சனைங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் சொன்னேன் இல்லையா, தெய்வ ஆசீர்வாதம், அதனால தான் வண்டி ஓடிட்டு இருக்கும். அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எவ்வளோ விஷயம் சூட்சமாக இருக்குது பாருங்க. ஜோதிடம் சாஸ்திரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு அறிவியல் கலந்த ஒரு ஆன்மீகம்ங்க. அது சொல்கிற மாதிரி சொல்லும்போது நிச்சயமாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது. அது தெரிய வருது, காதில் கேட்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்காதீங்க சார், பரிகாரத்தை சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த பதிவே. அப்போ பரிகாரம் அப்படின்னா, உங்களுடைய ராசி ஒரே ராசியாக இருக்குது, மேச ராசியாக இருக்கீங்க, நட்சத்திரம் வேறு வேறையாக இருக்கலாம். ஒருத்தர் அஸ்வினியாக இருக்கலாம், ஒருத்தர் பரணியாக இருக்கலாம், ஒரு கார்த்திகை ஒன்றா இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏன்னா ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் தரிசிக்கும். உங்களுக்கு தீர்வே அப்பந்தான், பெரியவர் தான், விநாயகர் தான். அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகர் இருக்காரு, மகத்துவமே வேற. யாருக்கும் புரியாது, யாருக்குமே அது புரியாது. குகை கோயில் கற்பக விநாயகர் கையில லிங்கத்தோட உட்கார்ந்துருப்பார், லிங்கம் வச்சிருப்பார் கையில. அந்த அபிஷேகம் பண்ணும்போது, அந்த கடைசி அந்த விபூதியில அபிஷேகம் பண்ணும்போது உண்மையிலேயே கண்களில் தாரதாரையாக ஆனந்த கண்ணீர் வடியும். இப்போ சொல்லும் போதே எனக்கு அந்த அப்படி உள்ள கண் கலங்குது லேசம். அந்த விநாயகர் அப்படிப்பட்ட விநாயகர். அந்த அபிஷேகத்தை போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி புண்ணியம் இருக்கு. டெய்லி 5 தடவை அபிஷேகம் நடக்குது. காலையில் 8:30, 11:30, சாயங்காலம் 5:30, அதே போல் இரவு 7:30, அது மாதிரி இடையில ஒரு நேரம் பண்ணுறாங்க. அது கேட்டுக்குங்க. 1100 ரூபாய் ஏதோ கட்டணங்க அந்த அபிஷேகத்துக்கு. நம்மளும் உட்காந்து பார்க்கலாம். கட்டணமே இல்லைனாலும் பார்க்க முடியாதானா நின்றுட்டு பார்க்கலாம், தப்பெல்லாம் இல்லை. எங்கே நின்னாலும் அவர் தெரிவார், நம்ம எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை பார்ப்பார். இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, இப்போவே அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி கற்பக விநாயகர். என்ன சாதாரண வேலை இல்லை. அந்த விநாயகர் பெருமான் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சக்தி. அங்கே போய் பிரார்த்தனை. சரி, ஒரே நட்சத்திரமாக இருக்கீங்க, நான் என்ன சார் பண்ணுறது? உங்கள் நட்சத்திரம் என்னவோ அந்த நாளில் போகணும், ஜென்ம நட்சத்திர நாளில் போகணும். பிள்ளையார்பட்டி போயிட்டு உங்களுக்கு 27 நெய் விளக்கு போட்டு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு, நல்ல வழிபாடு பண்ணிட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு வாங்க. வருஷம் தவறாமல் இது பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டமெல்லாம் அப்புறம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வராது. ஏன்னா இரவுன்னு ஒன்று இருந்தால் பகல்னு ஒன்று இருக்கு இல்லையா? இருட்டுன்னு ஒன்று இருந்தால் வெளிச்சம்னு ஒன்று இருக்கு. கஷ்டம்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கு. இல்லாமல் போகாது. உங்கள் புண்ணியம், உங்கள் கர்மா, உங்கள் புண்ணியம் பாக்கியம் பர்மிட் பண்ணால் இந்த செகண்டில் ரிசல்ட். பர்மிட் பண்ணலைன்னா தேடி தேடி போராடி தான் வாங்க முடியும். வேற வழியே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி ஏன்னு போட்டிருப்போம். அதை போய் பாருங்கள். நம்ம எங்கே தோற்று போகிறோம்,
நம்ம ஏன் தோற்று போயிட்டே இருக்கிறோம், எல்லாமே ஏன் தடையாகுது, நம்ம அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும்னு அதில் சொல்லியிருப்பேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பிள்ளையார் வெட்டி போயிட்டு வந்தீங்கன்னா, சார் இவங்க தான் போகணுமா, நாங்கள்லாம் போகக்கூடாது. நீங்கள் யார் போனீங்கனாலும் பிள்ளையார் வெட்டி போனீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும், பொருளாதாரம் உயரும். போகிற கிழமை நாள்னு ஒன்று இருக்குது, அந்த கிழமையில நாளில் நீங்கள் போகணும். உங்கள் ஜாதகம் அதுக்கு பர்மிட் பண்ணால் போயிட்டு வாங்க. இந்த நாளில் இந்த ராசிக்காரங்க தான் பிள்ளையார் வெட்டி போகணும், பிரச்சனையாகும், நாங்கள்லாம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எல்லாரும் போகலாம். எல்லாத்துக்கும் விநாயகர் பொதுவானவர் தான். அவர் பெரிய ராஜகோபுரம் எல்லாம் கட்டி உள்ள உட்காரல, மற்ற கோயில்களில் மரத்துக்கடியில் தான் உட்காந்துருப்பார். ஆனால் முதன்மையானவர் எங்க இருக்காருங்கிறது முக்கியம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர் தான் முக்கியம். நீங்க எங்க வேணாலும் இருங்க, நீங்க எப்படிப்பட்டவர், அதான் லைஃப். நிச்சயமா பிள்ளையாரப்பன் விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.